ஹாய் வடலூர் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் வடலூர்ல இருந்துகிட்டே ஒரு வேர்ல்டே நான் சுத்தி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னா யாராவது நம்புறீங்களா? நம்பவே மாட்டீங்க. ஆனா நிஜமாதாங்க, நான் அப்படி வந்த வேர்ல்டு தான் அக்வா வேர்ல்டு. இங்க முக்கியமா பெட்ஸுக்கான ஹோம் எல்லாமே அவைலபிளா இருக்குங்க. இங்க போயிட்டு வர வரைக்கும் உங்க பெட்ஸ் பத்திரமா இருக்கும். இந்த ஷாப் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே உனக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6 இயர்ஸா வந்து இந்த ஷாப் இங்கதாங்க இருக்கு. இங்கதான் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காங்க. வடலூர்ல ஒரு பெட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா இது வந்து ஒரு பெஸ்டான ஒரு பிளேஸ்னே நான் சொல்லுவேன். நமக்கு பிடிச்ச மாதிரி குவாலிட்டியான ஒரு பெட்ஸ் தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஃபிஷ்ஷுமே இங்கே ஆல் வெரைட்டிஸ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே இருக்கு. வந்து பொறுமையா விசாரிச்சே நீங்க வாங்கிட்டு போகலாம். ப்ரைஸும் ரொம்பவே வந்து அஃபோர்டபுளாக தாங்க இருக்கு. நான் எப்போ வந்தாலும் இந்த சைடு வந்தேன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்குள்ளார வந்து ஜஸ்ட் நான் விசிட் பண்ணி பார்த்துட்டாவது போவோம். எனக்கு அப்படியே ஒரு என்ஜாய்மெண்ட்டாகவே இருக்கும் எனக்கு இந்த ஃபிஷ் எல்லாம் பார்க்கும் போதே. அதுவும் நைட் டைம்ல ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு இந்த ஃபிஷ் ஃபுல்லாவே நீந்திக்கிட்டே இருக்குமா, பார்க்கவே அவ்வளோ ஆசையா இருக்குங்க. சம்டைம்ஸ் பேபிஸ் தான் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு வந்துடுவேன். இதுவும் எனக்கு இந்த ஃபிஷ் தாங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. ஆக்சுவலா 50 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்க ஃபிஷ்ஷஸ். ஓகே, மற்ற டீடைல்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஓனர் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. ஹலோ, ஹாய். இந்த ஷாப் எங்க இருக்கண்ணா? இது நமக்கு வந்து வடலூர்ல நம்ம ஷாப் இருக்குங்க. ஷாப் பேர் வந்து அக்வா வேர்ல்டு. வடலூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து விருதாச்சலம் போற மெயின் ரோட்ல இருக்கு. மசூதிக்கு பக்கத்துல இருந்து ஒரு 6 கடை தள்ளி நம்ம கடை இருக்கு. கடை பேரு அக்வா வேர்ல்டு. ஓகே அண்ணா, இங்க என்னென்னலாம் வந்து நீங்க சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? நம்ம கடை வந்து பெட் ஷாப்பு. வீட்டில் வளர்க்கக்கூடிய கலர் ஃபிஷ் அக்வாரியம், அது ஃபுல் செட்டப் நம்ம பண்ணி தரோம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா பேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பெட் அனிமல் எல்லாமே டாகு கேட்டு எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தரோம். நம்ம பேர்ட்ஸ் எப்பயுமே நம்ம கிட்ட ஸ்டாக் இருக்கும், மோஸ்ட்லி இருக்கும். பெட்டு டாகு கேட்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு என்ன வெரைட்டி வேணும்னு கேட்டிங்கன்னா நம்ம எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்துட முடியும். எல்லா வெரைட்டி டாகுமே நம்ம கொடுக்க முடியும். பொமரேனியன், லேபு, ஷெப்பர்டு, நம்ம நாட்டு நாய் வெரைட்டி இருக்கு இல்லையா, கன்னி, சிப்பி, பாறை, கோம்பை எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி தர முடியுங்க. அதுக்கப்புறம் டாகுக்கான அசரிஸ் எல்லாமே நம்ம கிட்ட உண்டு. டாகோட ஃபுட் எல்லாமே வந்து கிரேவி ஐட்டம், ரெகுலர் கேருக்காக இது பண்றோம்ல, நம்ம விட்டமின் டானிக், மல்டி விட்டமின் டானிக் எல்லாமே நம்ம கொடுக்க முடியும் நம்மளால. அடுத்து பேர்ட்ஸுக்கான ஃபுட்ஸும் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். ஃபிஷ் வெரைட்டி, ஃபிஷ்ஷுக்கான தேவையான டேங்க்ல இருந்து எல்லாமே அதுக்கான அசரிஸ் எல்லாமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். மெடிசின்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே அண்ணா, இப்போ வந்து இதுக்கு ஆக்சிஜன் எல்லாமே வந்து நம்மளே வீட்ல ரெடி பண்ணி நம்ம வந்து பாக்ஸ் அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு போயிடணும். டேங்க் வித் மோட்டர், மீனுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கிறதுக்கான மோட்டர் எல்லாமே நமக்கு சேல், அதுவும் நம்ம கொடுத்துட்டு A to Z எல்லாமே இந்த இங்கே வந்து நம்ம வாங்கிக்கலாம். இருக்கு. சரி, ஓகே. நம்ம டாக் வேணும் அப்படின்னா நம்ம என்னென்ன பண்ணணும்? இங்கே வச்சிருப்பீங்களா இல்ல வந்து நீங்க ரெடி பண்ணி தான்? நம்ம கிட்ட டாக் கையில நம்ம வச்சுக்க மாட்டோங்க. வெளியில இருந்து அரேஞ்ச் பண்ணி தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா 30 to 45 டேஸ்க்குள்ள உள்ள டாக் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கஸ்டமர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வெரைட்டி கேட்பாங்க. எல்லா வெரைட்டியும் நம்ம இங்கே டிஸ்பிளே வைக்க முடியாதுன்ற ஒரு காரணத்தினால கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 1 வீக் நான் டைம் எடுத்துப்பேன். நல்ல குவாலிட்டியான பப்பி தான் நம்ம கொடுப்போம். ஸோ அந்த 1 வீக்ல எங்க அவங்க கேட்குற பப்பி எங்க இருக்கோ அதை நம்ம எடுத்து கொடுக்க முடியும். இப்போ எத்தனை டேஸ் ஆகும்னா நம்ம கைக்கு அந்த டாக் வர்றதுக்கு? அதாவது கஸ்டமருக்கு மேக்ஸிமம் 1 வீக். மேக்ஸிமம் 1 வீக்ல வந்து நீங்க ரெடி அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன். நல்ல டாகா பார்த்து கொடுத்துருவேன். வந்ததுக்கு அப்புறம் பிடிக்கல அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நான் கேஷ் ரிட்டர்ன், நீங்க கொடுத்த அட்வான்ஸை நான் ரிட்டர்ன் கொடுத்துருவேன். ரிட்டர்ன் கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு என்ன வேணுமோ கஸ்டமருக்கு ஆமா அந்த அவங்களுக்கு வேணாம்னு சொல்லிட்டாங்கன்னா பணத்தை ரீஃபண்ட் கொடுத்துருவேன். இல்ல எனக்கு வேற பப்பி வேணும்னு சொன்னாலும் நான் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன். ஓகே தாங்க, இவங்களுக்கு வந்து டெலிவரி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் நமக்கு டாக் வந்து காமிப்பாங்க. ஒரு 1 வீக்ல நம்ம கைக்கு வந்து இந்த டாக் வந்து கிடைச்சிடும். உங்களுக்கு வேணாம் அப்படின்னாங்கன்னா கேஷ் வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அப்படி இல்ல எனக்கு வேற டாக் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க வந்து நமக்கு ரெடி பண்ணி கொடுப்பாங்க. டாக் நான் உங்களுக்கு இமேஜ், வீடியோ எல்லாமே சென்ட் பண்ணுவேன். நீங்க அப்பயே பார்த்துட்டு நீங்க வேண்டாம்னு சொல்லிட்டா உங்க நீங்க கட்டின டெபாசிட் வந்து நான் திருப்பி கொடுத்துருவேன். டாக் எடுத்துட்டு போயிட்டு நீங்க ரிட்டர்ன் கொண்டு வரக்கூடாது. ஓகே, இதுதான் ப்ராசஸ். சரி, ஓகே. இப்போ எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது நம்ம கிட்ட டாக் பெட்ஸ் எல்லாமே? நம்ம கிட்ட இனிஷியலா பாத்தீங்கன்னா ரேட் கம்மியில பாத்தீங்கன்னா பொமரேனியன் தான். இதுதான் பட்ஜெட் வைஸ் ரொம்ப கம்மியான ரேட். அது ஒரு 5000 ரேஞ்சில இருந்து ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு அடுத்த ரேஞ்சில் பாத்தீங்கன்னாக்கா லேப்ரடார் சொல்லுவோம்ல, அந்த வெரைட்டி வரும். அது 9 to 11,000 அந்த மாதிரி ரேஞ்சில் அது கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து 5000ல இருந்து நம்ம கிட்ட டாக் அண்ட் கேட் எல்லாமே இருக்கு. ஓகே, பேர்ட்ஸ்லாம் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பேர்ட்ஸ் பாத்தீங்கன்னா லவ் பேர்ட் தான் இப்போ மினிமம் ரேஞ்ச் உள்ளது. அது நம்ம 500 ரூபாய் பேர்னு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இப்போதைய மார்க்கெட் ரேட்டு கொஞ்சம் பீக்ல போயிட்டு இருக்கு.
பேர்டு கிடைக்க மாட்டேங்குது, லவ் பேர்டு. அதனால இந்த ரேஞ்ச் இப்போ போயிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆப்பிரிக்கன் லவ் பேர்டு இருக்கு. அது 2000 1800 கலர் பொறுத்து ரேட் வேரியேஷன் இருக்கும். எல்லா வெரைட்டியுமே நீங்க வச்சிருக்கீங்க பேர்ட்ஸ் பொறுத்த வரைக்கும்? இருக்குங்க, எல்லா வெரைட்டியுமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே, நான் இப்ப ஒவ்வொரு ஃபிஷ்ஷோட வெரைட்டிஸ் என்னென்னு சொல்லலாம், அதோட பேர் என்னன்னு சொல்லலாம், அதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது பாத்தீங்கன்னா கோல்டு ஃபிஷ். கோல்டு ஃபிஷ்ல பேசிக் இதுதான் இருக்கிறதுல சின்ன சைஸ் ஃபிஷ். இது நம்ம பேர் 60 ரூபான்னு கொடுத்துட்டு இருக்கிறோம். கோல்டுக்கு இதுக்கு அடுத்த சைஸ் இது பேர் வந்து 80 rupees பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அதை. இது ரெட் பிளாட்டின்ற வெரைட்டி, இதெல்லாம் 50 ரூபி பேரு. இது மௌலி ஃபிஷ் 50 ரூபி பேரு. ஒவ்வொன்றும் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு முறையும் ரேட் வந்து வேரியேஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். இது டெலஸ்கோப்ன்ற வெரைட்டி. இது கோல்டு ஃபிஷ்ஷோட வெரைட்டி. அடுத்து பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ன்ற வெரைட்டி நம்ம கிட்ட இருக்கு. ஓ, ஏஞ்சல் ஃபிஷ்ஷா இது பேரு? என்ன இது ஏஞ்சல்? அதுதான் ஒவ்வொரு ஃபிஷ்ஷுக்குமே ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு ஒன்று இருக்கும். இது ஏஞ்சல் ஃபிஷ் வந்து ரொம்ப சாஃப்டான கேரக்டர். இது மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் நிறைய வீட்டுல வந்து இந்த ஏஞ்சல் ஃபிஷ் மெயினா போயிட்டு இருக்கு. அண்ணா, அந்த ராசிக்காகலாம் பார்த்து ஃபிஷ் எல்லாம் வாங்குவாங்கல்ல, அதெல்லாம் கூட இருக்குங்களா? இருக்கு, நம்ம கிட்ட இருக்குங்க. இதுக்கு பேர் தான் ஃப்ளோரான்னு சொல்லிட்டு, இந்த வாஸ்து மீன் சொல்றீங்கல்ல அந்த வெரைட்டி இது. இந்த ஃபிஷ் இது ஃப்ளோரான்னு பேரு. இதை வந்து நம்ம சிங்கிளா தான் வைக்க முடியும். மினிமம் நமக்கு இந்த சைஸ் டேங்க் அதுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ற மாதிரி இருக்கும். இன்னொரு வெரைட்டி பாத்தீங்கன்னா அரோனான்ட்டு பேரு. இன்னொன்னு அலிகேட்டர்னு ஒண்ணு லாஸ்ட்ல இருக்கு. ஆனா இதுதான் இப்ப ராசியான ஃபிஷ்னு சொல்றமே, அதுவா? இதுவும் அது. ஓ, வாஸ்து மீன். ஆமா ஆமா. ஓகே ஓகே ஓகே. நான் மத்தபடி எல்லா மீனுமே நம்ம வளர்க்கலாம். இதுல கொஞ்சம் ஸ்பெஷல் இது குவாலிட்டி. இது ரெண்டு வெரைட்டியுமே. அது அலிகேட்டர்னு பேரு. இந்த ஃபிஷ் சூப்பரா இருக்கா? இது என்னது? இது வந்து கோல்டு ஃபிஷ்ஷோட வெரைட்டி தாங்க இது. இதுக்கு பேரு வந்து ஒராண்டா கோல்டுன்னு பேரு. இது ரெட் கேப்னு பேரு. இது ஆமா, ரெட் கேப் ஒராண்டான்னு பேரு. கோல்டுல வர வெரைட்டிஸ் இது எல்லாமே. இது 200 115 கொடுத்துட்டு இருக்கோங்க. 200 and 150. ஆமா, இது வந்து 200. இது ஒராண்டா கோல்டுன்றது. ரெட் கேப்ன்றது 115 கொடுத்துட்டு இருக்கோம். ஒன் ஃபிஷ்ஷோட ரேட் தான் நீங்க ஒரு பேர் எல்லாமே இங்க பேர் தான். இந்த வாஸ்து மீன் மட்டும் தான் சிங்கிள் ஃபிஷஸ். ஓகே ஓகே, எல்லாமே பேரா தான் வந்து அமௌண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. எது வேணுமோ வந்து போகலாம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கலெக்ஷன் வரும். அதுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டும் சமயத்துல கொஞ்சம் வேரியேஷன் கண்டிப்பா வரதான் செய்யும். ஏன்னா சைஸ் ஒன்னு இருக்கு, வெரைட்டின்றது இருக்கு. அதை பொறுத்து ரேட் வந்து வேரியேஷன் கண்டிப்பா வரும். ஓகே ஓகேண்ணா, சூப்பர். நெக்ஸ்ட் இந்த ஃபிஷ் கொஞ்சம் பார்க்கலாம். இது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க மாதிரி இருக்கு. இது என்ன ஃபிஷ்னா? இதுக்கு பேரு டின் ஃபாயில் பார்ப்னு பேருங்க. இதுக்குள்ள இது ஒன்னு இருக்கு. இது டேங்க் கிளீனர்னு பேர் இதுக்கு. டேங்க் க்ளீன் பண்றதுல இருக்கிற பாசியை மட்டும் அது சாப்பிட்டுக்கும். கிளாஸ் உங்களுக்கு எப்பயுமே க்ளீனா மெயின்டைன் பண்ணிக்கும். இந்த டேங்க் கிளீனரோட வேலை அது. சரி, ஆனா எத்தனை வாட்டி வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து டேங்க் க்ளீன் பண்ணுவோம்? எப்பப்பெல்லாம் க்ளீன் பண்ணலாம்? எப்படி மெயின்டைன் பண்ணலாம்னு கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா. எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுபடியே நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நம்ம ரொம்ப நாளைக்கு வந்து நம்ம ஃபிஷ்ஷை வந்து பாதுகாத்து வச்சுக்க முடியும். ஓகே, இப்போ நீங்க என்ன ஃபிஷ் எடுக்கிறீங்க, என்ன சைஸ் டேங்க் நீங்க சூஸ் பண்றீங்கன்றத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபிஷ்ஷை வந்து நம்ம உங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம். நீங்க டேங்க் ரொம்ப சின்னதா எடுத்துட்டு பெருசா வளரக்கூடிய மீன் நீங்க இப்போ வைக்க முடியாது. என்ன சைஸ் டேங்க் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மீனை கொடுக்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டும் இருக்கு. ஒவ்வொரு வெரைட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே அண்ணா, ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நம்ம ஃபுட் கொடுக்கணும்? ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும், காலையில அண்ட் நைட்டு. ஒரு நாளைக்கு 2 வேளை நீங்க ஃபுட் கொடுக்குற மாதிரி இருக்கும். வாரம் ஒரு முறை நீங்க வந்து தண்ணியை வந்து மாத்தணும். கண்டிப்பா தண்ணி மாத்துறதுன்றது வந்து கம்பல்சரி. நீங்க எந்த மாதிரி மோட்டர் நீங்க கொடுத்தீங்கன்னாலும் தண்ணி மாத்துறது வந்து கம்பல்சரி நீங்க பண்ணணும். அப்பதான் மீன் ரொம்ப நாளைக்கு நம்ம கிட்ட தங்குவாங்க. இந்த கல்லு எல்லாம் போடுறோம்ல, கலர் கலரா உள்ள கல்லு எல்லாம் போடுறோம், அது எதுக்காக நான் போடுறாங்க? அது கண்டிப்பா போட்டுதாங்க, சும்மா அழகுக்காக போடுறோமா? வந்து மஸ்ட்டுங்க. எப்படிதான் நீங்க பவரான ஃபில்டர் வச்சுக்கினாலும் மீனோட கழிவு வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் இருக்கதான் செய்யும். நீங்க கல்லு போட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த கல்லோட இடுக்குல போயிட்டு அந்த டஸ்ட் தங்கிடுச்சுன்னா திரும்ப வெளியில வராது. பாக்குறதுக்கு அவங்க வந்து டேங்க் நீட்டா இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து கல்லை கொடுக்குறோம். பிளஸ் பாக்குறதுக்கு ஒரு அப்பியரன்ஸ் நல்லா இருக்கும். ஸ்டோன்ஸ் போட்டுருந்தீங்கன்னாக்கா டேங்க் ரொம்ப அழகா இருக்கும். ஓகே, இப்ப இந்த ஃபுட் எல்லாம் இருக்கு இல்லீங்களா, ஃபுட் எல்லாமே நீங்க தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப என்னென்ன மீனுக்கு என்னென்ன ஃபுட்ன்றத நீங்க கரெக்டா சொல்லிடுவீங்க. நீங்க எடுக்கிற மீனோட வெரைட்டியை பொறுத்து நம்ம ஃபுட்டை வந்து ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா சின்ன மீனும் நம்ம கிட்ட இருக்கு, பெரிய சைஸ் மீனுங்களா இருக்கு. சின்ன மீன் எடுத்துட்டு நீங்க அதுக்கான ஃபுட்டை வந்து சின்ன சின்ன பெல்லட்டா இருக்கிற மாதிரி கொடுத்தீங்கன்னா தான் அந்த மீனால அவங்க சாப்பிட முடியும். நீங்க சின்ன மீன் எடுத்துட்டு பெரிய ஃபுட்டு போட்டீங்கன்னாக்கா அவங்களால அதை சாப்பிட முடியாது. அதனால நீங்க மீன் என்ன சூஸ் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி நம்ம ஃபுட் கொடுக்கலாம். ஆல் வெரைட்டிஸ் மீன் வச்சிருக்கீங்க, அதுக்கப்புறம் என்ன வச்சிருக்கீங்க, பேர்ட்ஸ் வச்சிருக்கீங்க, டாக் பெட்ஸ் எல்லாமே நீங்க வந்து இங்க கவர் பண்ணி கொடுத்துறீங்க. ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர் அண்ணா.
அப்புறம் அது இல்லாம ஃபுட்டுமே உங்ககிட்ட எல்லாமே இருக்கு, எல்லாத்துக்கான ஃபுட்ஸ் எல்லாமே பேர்ட்ஸுக்கும் வச்சிருக்கீங்க. இருக்குது, ஃபிஷ்ஷுக்கும் இருக்கு, டாகுக்கும் தேவையான நீட் அவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ பேசிக் நீட் எல்லாமே நம்ம கிட்ட கொடுக்க முடியுங்க. ஓகே, நான் எத்தனை வருஷமா இந்த கடை வந்து நீங்க ரன் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா? இந்த இடத்துல வந்து 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. 7 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க. கஸ்டமர்ஸ் எல்லாமே நமக்கு வந்துட்டு தான் இருக்காங்க, டெய்லி கஸ்டமர்ஸும் வந்துட்டு தான் இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் அண்ணா. குழந்தையில இருந்து பெரியவங்க எல்லாருமே வந்து நம்ம விசிட் பண்ணி பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஓகே, நல்லா தான் இருக்கு ஷாப்பு. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கீங்க, நல்லா இருக்கு. கண்டிப்பா வந்து வாங்கக்கூடிய ஒரு இடம் தான் இது. வடலூர்ல கரெக்டா விருதாச்சலம் ரோட்டுக்கு மசூதிக்கு பக்கத்துல தான் வந்து இந்த கடை வந்து இருக்கு. மறக்காம வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா வாங்காம போகவே முடியாது, அந்த அளவுக்கு சூப்பராவே இருக்கு. ஃபுட்டுமே இங்க வந்து நம்ம இங்கே பார்த்து வாங்கிட்டு போகலாம். உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு வேணும், எனக்கு இது ஐடியா வேணும், எனக்கு எப்படி வளர்க்குறதுன்னு தெரியல அப்படின்னாலும் எல்லா ஐடியாவுமே வந்து அண்ணாவே கொடுப்பாங்க. கண்டிப்பா நீங்க கன்சிடர் பண்ணிட்டே வந்து நீங்க வாங்கிட்டு போகலாம். சூப்பரான ஒரு ஷாப், வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அண்ணா கிட்ட கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுவாங்க. ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தாங்க இவங்க கோஆபரேட் பண்ணாங்க. சூப்பரா வந்து தேங்க்யூ அண்ணா, தேங்க்யூ. உங்க பேர் என்ன? என் பேர் வெங்கடேசன். வெங்கடேஷன். இவங்க நேம் வந்து வெங்கடேஷன். தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆபரேஷன் அண்ணா. ஓகே, இந்த வீடியோ நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வேற வீடியோல உங்களை நான் புது விதமா வந்து மீட் பண்றேன் guys. அது வரைக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, தொடர்ந்து எனக்கு ரீச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க guys. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பாய்.